இது எப்படி மேடம் அந்த இடத்தை வந்து தானம் செய்ய வேண்டும்னு சொல்லப்படுகிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தவறான விஷயம். யாரையும் விடமாட்டேன், அண்ணா இருக்கிறேன், உங்கள் பிள்ளை இருக்கிறேன் அப்படின்னா சொல்கிறாரு. ஏன் இதுக்கு ஏன் வாயை திறக்காமல் இருக்காரிப்போ? இந்த ஊழலெல்லாம் அவர் கண் தெரியலையா இப்போதைய முதலமைச்சர் அவர்களுக்கு? அவங்க ஏன் வந்து ஏற்கனவே இந்த விஷயத்தில் தலையிட்டு தாராவாக்காமல் இருந்திருக்காங்க? இதுதான் இந்த பர்டிகுலர் இஷ்யூ. கலைஞர்கள் இருக்கும் பொழுதே இதை ஒத்துக்கல. அவங்க கேட்டப்போ கோயில் நிலத்தை மாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தில் சேர்பாவும் உங்களுக்கு நல்லவர் ஆகிட்டார். நான் ட்விட்டரில் போட்டதே பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற. இப்போ அந்த கோயில் நிலத்தில் 2 கோடியை இதுன்றீங்க, இப்போ அதுவும் பார்ட்டி ஃபண்டா உங்களுக்கு? அப்போ அந்த இந்து என்பதை வீட்டில் பூட்டி வைப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது தவறுன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, ஏன் உங்களை பேரண்ட் பாடில் அகாமடேட் பண்ணல? அவர் தான் மாநில தலைவராக இருந்தார். இதையும் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இத்தனை நாள் நான் சொன்னதில்லை, இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். பேரண்ட் பாடி இப்போ எனக்கு ஆன்மீக பிரிவில் மாநில செயலாளர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோட லெவலுக்கு கம்மி தான். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாமன்ற உறுப்பினர் உமானந்தன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த கரூர் பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது பல ஆண்டு காலமாக இது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இப்போது விஜய் வந்து அதை வந்து நாங்கள் அதை கொடுக்குறோம் எல்லாத்துக்கும்னு சொன்னோன்னே விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அதை கோரிக்கையாக வச்சார். அண்ணாமலை கூட இதை பற்றி பேசியிருக்கார், இது மாதிரி நம்ம தரணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி மேடம் அந்த இடத்தை வந்து தானம் செய்ய வேண்டும்னு சொல்லப்படுகிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? தவறான விஷயம், தவறான முன்னுதாரணம். நான் வந்து அண்ணாமலை தம்பிக்கிட்டே பேசினேன். தம்பி அவசரப்பட்டு போட்டிங்க, இது தப்புன்னு. அவர் சொன்ன, இல்லைக்கா ஐ ஹவ் காட் சம் பீப்புள், அதை வச்சு முடியவே முடியாது. இதில் வந்து 63 காமராஜர் கட்சி எடுத்துகிட்டு வந்தது இதை. அந்த இனா லேண்டை அபாலிஷ் பண்ணி, பழையசை அபாலிஷ் பண்ணி புதுசான்னுட்டு. அதில் இதில் 3 டைப்பு: மேல்வாரம், குடிவாரம், சர்வீஸ் இனாம் அப்படின்லாம். வெரி காம்ப்ளிகேட்டட். அதில் என்னவாக இருந்தாலும் அது வந்து டெய்டிக் தான் அந்த சாமிக்கு. அதில் மேல்வாரம், குடிவாரம் இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அபாலிஷ் பண்ணப்புறம் என்ன, அது மாற்றங்கள் இருக்குது. ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இந்த அபாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேல்வாரம்ன்றதில் கடவுளுக்கு தான் அது எல்லாமே. இப்போ ஒரு கல்டிவேஷன் லேண்ட் இருந்தால் நெல்லுனாக்கா ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி. குடிவாரத்தில் டெனண்ட் இருப்பாங்க, அது கோயில் மேலேயே. அந்த மேல்வாரன்றதில், குடிவாரன்றதில் டெனண்ட் இருப்பாங்க. அந்த டெனண்ட் வந்து பழையசில் 75% சாமிக்கு, 25% அவங்க எடுத்துப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி. சர்வீஸுன்றதில் எப்படின்னா, அந்த பூ கட்டுறவங்க, மாலை கட்டுறவங்க, மேளம் வாசிக்கிறவங்க, கோயிலுக்காக வேலை செய்வாங்க. அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட, நான் அந்த கோயிலுக்கு சொந்தம். அதில் அவங்க பேர்லாம் இருக்காது. அதில் அவங்க வந்து இந்த வேலைக்காக இவ்வளோ எடுத்துக்கிட்டு இவ்வளோ பர்சன்டேஜ்னு அவங்க கொடுக்குறது கோயிலுக்கு. அப்படி தான். இப்போது கோயிலில் வேலையை விட்டு அவங்க அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பேருக்கு அது கிடையாது, திருப்பி கோயில்கிட்டே தான் இருக்கும். அது அவருக்கு அடுத்து வேறு யாரை வரவழைக்கிறாங்களோ அந்த வேலைக்கு அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். அதுதான் நடக்கிறது இப்போ ஷார்ட்டாக. அதுதான் இதுவே. இப்போது நான் உங்ககிட்ட இது பண்ண முன்னாடி ஆக்சுவலி இப்போ கரூர் அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா, பசுபதீஸ்வரர் ஒரு சின்ன இதுக்கு சொல்கிறேன். அவங்க கொடுத்த லிஸ்ட்டு படி இந்த 4 கோயில், அதில் 2 பசுபதீஸ்வரர், இன்னொன்று சிவன் கோயிலே. அதுவும் அது அந்த கோயிலுக்கு 2000 சில்லறை ஏக்கர். அதில் கரூர் எடுத்திங்கனாக்க கரூர் அதில் 200 சில்லறை ஏக்கர் தான் வருது இந்த லிஸ்ட்டு படி. கரூர் டாக்குமெண்ட் இருக்குது, பசுபதீஸ்வரரோட டாக்குமெண்ட். கரூர் பசுபதீஸ்வரருக்கு அபவுட் 2000 ஏக்கர் அந்த மாதிரி ஏதோ. கரூர் டவுனே 900 ஏக்கர் தான். கரூர் டவுனே பசுபதீஸ்வரருக்கு சொந்தம். அதில் இதை எப்படி நீங்கள், அந்த டாக்குமெண்ட் இருக்குது, இதெல்லாம் எப்படி கோரிலேட் பண்ணுவீங்க இந்த 200 ஏக்கரை விட்டுட்டு? இது ஒன்று. அடுத்தது இந்த சர்வீஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்து மதத்தை
அழிக்க முற்படுத்தது. இது காமராஜர் பண்ணதே தப்பு. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட் அவரது 26 அதுபடியே தவறு அவர் செய்தது. இது எப்படின்னா, இப்போ நான் சர்வீஸ் இனாமுக்கு வந்தேன். ஏன் இந்த மாற்றினாங்க அதுக்கப்புறம் மேல்வாரம் குடிவாரம்ல பர்சன்டேஜ் மாறித்து அந்த இனாம் அபாலிஷனுக்கு அப்புறம் காமராஜ் இதை கொண்டு வந்தப்புறம். நான் சொன்னேன் இல்லையா 75% சாமிக்கு 25% எடுத்துப்பாங்கன்னு. அதில் 75% அவங்க எடுத்துக்கிறது, 25% இன்னொரு குடிவாரத்தில் இவ்வளோன்னு அவங்களாவே டிசைட் பண்ணுறது. சாமிக்கு 1000 ரூபாய் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னுட்டு அது இவங்க எப்படி டிசைட் பண்ண முடியாத? அண்ட் அதை வந்து 62 வந்ததுலேன்னு மாற்றமே கிடையாது. அது வந்துதா இல்லையான்னு கூட இவங்க செக் பண்ணலை, வந்திருக்கான்னுட்டு. இவ்வளவு இது இருக்குது அதில் சர்வீஸ். இதில் நான் சொன்னேன் இல்லையா, இப்போது அந்த கோயில் கட்டுறவரோ குருக்களோ இந்த இன்னொன்று நான் சொல்கிறது, இந்த நெல் கொடுக்குறாங்க இல்லையா, அது கொடுக்காததுனால அந்த இது சர்வீஸ்னால் சாமிக்கு நெய்வேத்தியம் கிடையாது பண்ணுறதுக்கு. நெய்வேத்தியம் இல்லாமல் அவருக்கும் வருமானம் இல்லாமல் அவங்க கொஞ்ச நாள் கழித்து அவர் வயசாக இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பசங்க அந்த ஊரையே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போன சர்வீஸ் இனாமில் வேற யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிறார், கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாதவர். அது எப்படி சர்வீஸ் இனாம்? அவங்க அதே தான் அந்த மாதிரி அதுதான் இப்படி போனது. ஸோ இதில் இன்டைரக்டாக பாருங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்குற கோயில்கள் பாழடைந்து சிதிலமடைந்து பூஜை செய்யக்கூட வக்கில்ல, ஒரு கால பூஜைக்கு இல்லைன்றதெல்லாம் இதனால தான் வந்தது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் குருக்கள் இல்லை பூஜை பண்ண, அந்த கோயில் சிதலமடைஞ்சிருக்கு. மேளமோ இதுவோ ஒரு கால பூஜைக்கு கூட இல்லை. இதுதான் இல்லை விளக்கேற்ற எண்ணம் கூட, அதுதான் இதெல்லாம் அதோடது எஃபெக்ட் தான். ஸோ இது நிச்சயமாக இந்து மதத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி இல்லை மேடம். இப்போ இவ்வளோ ஆண்டு காலம், அதாவது திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நுங்கம்பாக்கத்திலே வந்து சில கோயில்கள்லாம் அவங்க வந்து சிவன் கோயில் இடம் அகஸ்தீஸ்வரர் கோயில் மசூதியெல்லாம் கூட கட்டி அதெல்லாம் இருக்குது. அப்போ இருக்கும்போது திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இது மாதிரி எல்லாமே செய்திருக்கும்போது இந்த இடத்தைய வந்து சேகர் பாபுவோ இல்லை வந்து ஸ்டாலினோ இல்லை அதுக்கு முன்னாடி கருணாநிதியோ அவங்க ஏன் வந்து ஏற்கனவே இந்த விஷயத்தில் தலையிட்டு தாராவாக்காமல் இருந்திருக்காங்க? இதுதான் இந்த பர்டிகுலர் இஷ்யூ அசம்பிளிலேயே கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே இதை ஒத்துக்கல. அவர் மாற்றுறதுக்கு ஒத்துக்கவே. என்ன காரணம்? கோயில் சுற்று மாட்டேன்னார் அவர். சரி, நீங்கள் அந்த அகஸ்தீஸ்வரர் சொன்னீங்கன்னா அதை அறநிலையத்துறை விற்கவில்லை, அங்கே இருந்த ட்ரஸ்டி விற்றாங்க. அதில் ட்ரஸ்டி தான் விற்றாங்க. அந்த ட்ரஸ்டியை தான் அவங்க வந்து ராஜாபாதர் வடிவாம்பாள்னு நினைக்கிறாங்க, வள்ளியம்மாள் அவங்களாம் ஆக்ஷன் எடுத்தாங்க கண்டுபிடிச்சு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார், அதை கோயிலையே நீங்கள் இது பண்ணலான்ட்டு. நான் சொல்லியிருக்கேன்னா எங்கள் குடும்பத்தை அதில் சம்மந்தப்படுத்துகிறாங்க. அகஸ்தீஸ்வரரில் உங்கள் வீடு கூட கோயில் அதுக்காகவே நான் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண போனேன். HRNC ஆஃபீஸில் ஒரு 15 முறை அப்பியர் ஆனேன். அது கரெக்டாக அந்த டைம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் கேன்சர்னு டிடெக்ட் ஆச்சு, கடைசி ஸ்டேஜ்னு. நான் அதனால் அமல்ராஜன் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட இனிமேல் என்னால் முடியாதுப்பா, ஹஸ்பண்ட் படுத்துட்டாரு, ஆனால் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிண்டது. அப்போ தான் ஒருவர் என்னிடம் வந்து கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாரையும் சேர்த்து எனக்கு அப்பாலஜி பண்ண சொல்லுங்கள், எங்கள் இருக்கிற வீடே அகஸ்தீஸ்வரர்ன்றாங்க, அது சொன்னது தவறு அப்படின்னுட்டு அவங்கள ஒத்துக்க சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது போக இப்போ அந்த இதுக்கு வரச்ச கலைஞர் அவர்களே மாட்டேன்னு சொன்னார். அடுத்து சேகர் பாபு அவர்கள், அவர் வந்து கோயில் நிலத்தில் கல்யாண மண்டபம் கட்டுறது, காலேஜ் கட்டுறது அதெல்லாம் பண்ணார். பட் இதற்கு மாட்டேன்ட்டார் அவர். அதை ஓப்பன் அசம்பிளிலேயே அவங்க கேட்டப்போ கோயில் நிலத்தை மாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அவர். இந்த விஷயத்தில் சேகர் பாபு உங்களுக்கு நல்லவர் ஆகிட்டார். நான் ட்விட்டரில் போட்டதே நானே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னுட்டு. ஸோ நாங்கள்லாம் என்றைக்குமே தவறு செய்த இதே சேகர் பாபுவோட அவர் மீதிக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்கோம் அவர் பேரில். பட் இந்த விஷயத்தில் நாங்கள் அவரை உண்மையாக அவர் என்ன சொன்னார்ன்றதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் எதற்காக நல்லா பண்ணியிருக்காரு, நிச்சயமாக இது நல்லது அவர் படம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இது ரொம்ப பெரிய இது ஒரு பெரிய விஷயம் அவங்க பண்ணது. இப்போது ரமேஷ் சொன்னாருங்க, இப்போ அடுத்து என்ன தவறுன்னு நான் சொல்ல வரச்ச, இப்போது அந்த பழனி கோயில் எடுங்க. ஆமாம், என்ன ஒரு தவறு. இவர் ஆனால் தூய சக்தி நானுன்னு பேசுகிறாரு. ஊழல் செய்தால் சினிமாவில் டயலாக் அடிக்கிற மாதிரி விட மாட்டேன்,
யாரையும் விடமாட்டேன், அண்ணா இருக்கிறேன், உங்கள் பிள்ளை இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன் இதுக்கு ஏன் வாயை திறக்காமல் இருக்கார்? இப்போ பழனியில் அவங்க பண்ணது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். இப்போ நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. அவங்க அப்போ தப்பு நடந்திருக்குன்னு அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல. உச்ச நீதிமன்றமே இது செல்லாதுன்னு. அதுவும் இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ இந்த கரூர் விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இது ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து. டெம்பிள் லேண்டுக்குன்னு தனியாக இருக்குது, டெம்பிள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோடையே அதை கொண்டு வராங்க, மர்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ உள்ளுக்குள்ளேயே நடக்கும், வெளியவே வராது. இது ஒரு பெரிய தவறு, மர்ஜ் பண்ணுறது. அடுத்தது எனக்கு முன்னாடி நாங்கள் கேட்டிருப்போம், ரமேஷ் நாங்கள்லாம். ஆமாம், ஆர்டிஐயில் போட்டு வாங்கினது இனோவா கிறிஸ்டா 4 கார் வாங்கினாங்க. மதுரை மீனாட்சி காசு, கபாலி காசுலாம். அதில் அந்த இனோவா கிறிஸ்டா அந்த எஸ்டேட்டு ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து சொத்தை பார்த்துக்கிறதுக்கு, அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி சொத்தை நீங்கள் இது பண்ணிட்டு இருக்காச்சு. எதுக்காக இனோவா கிறிஸ்டா வேணும் உங்களுக்கு? என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இப்போ அடுத்த கேள்வி. அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேன்னு வரச்ச டெம்பிள் ட்ரஸ்டீஸோட இது இருக்கணும், பர்மிஷன். பாதி 19,000 20,000 கோயிலுக்கு கிட்டத்தட்ட ட்ரஸ்டீஸ் கிடையாது. அப்போ ஒரு ஈவோவே அதில் ஒரு ஈவோவை போட்டிருப்பாங்க, ஃபிட் பர்சன். அந்த ஒரு கோயிலில் ஈவோ யார்? கவர்மெண்ட் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து இதுக்கு அகெயின்ஸ்ட், அவர் பணிபுரியும் அந்த அரசாங்கம் அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவார். அவர் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பழனி கோயில் எடுத்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. ஒரு 2 நல்ல ஆஃபீஸர்ஸ் இதை பண்ண முடியாது அப்படின்னா சொல்லி லீவ்லலாம் போயிருக்காங்க. ஆமாம், ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதெல்லாம் பண்ணதுலேருந்தே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தானே நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியுது. இந்த ஊழலெல்லாம் அவர் கண் தெரியலையா? இப்போதைய முதலமைச்சர் அவர்களுக்கு கோயில் சொத்து என்ன இந்த மாதிரி போடுறதுக்கா? இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் காசு வாங்கலை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் காசு வாங்கலைன்றீங்களே, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறீங்க. அவர் என்ன சொன்னார் அசம்பிளியில்? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றார் அவர். இப்போ அவர் பேசுகிற மாதிரியே நான் கேட்குறேன். இப்போ அந்த கோயில் நிலத்தில் 2 கோடியை இதுன்றீங்க. இப்போ அதுவும் பார்ட்டி ஃபண்டா உங்களுக்கு? அப்போ அதில் கேட்குறதா இருந்தால் அதையும் கேட்கலாம் இல்லையா? யாராக இருந்தாலும் அது கேட்பாங்கல்ல. இப்போ நீங்களே அதுக்கு வழிவிட்டேன். அது இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போது அவர் வந்து இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு பொங்கினார் டிஎம்கே ஆட்சியில் இருக்கச்ச. இப்போ அந்த பையன் சபரின்ற ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஸ்பெஷல் இவர், அவருக்கு என்ன நடந்திருக்கு இன்னைக்கு? அதை பற்றி ஏன் வாயை திறக்கலை? பட் காவல்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கேன் மேடம். அதில் காவல்துறை அதில் செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தூய ஆட்சி, இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்லாம் பேசினார்ல. தினம் நடந்துட்டு தானே இருக்குது. வரிசையாக நான் லிஸ்ட்டு படிக்கட்டுமா? அவரோட இந்த எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 50 நாள் ஆயிருக்குமா? 50 நாளில் எங்கெங்கே என்னென்ன தப்பு நடந்திருக்குன்னுட்டு படிக்கட்டுமா? கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், போதை, அதெல்லாம் எவ்வளோ நடந்திருக்குன்னுட்டு நான் படிக்கட்டுமா? லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. அதில் நீங்கள் கை காமிச்சிங்கல்ல, அவங்க மாற்றம் தேவை, நான் தூய ஆட்சி, தூய சக்தி, தீய சக்தி, சினிமாவில் எழுதி கொடுத்ததெல்லாம் காமிச்சிங்க. அடுத்த அசம்பிளியில் என்ன பண்ணார் அவர்? ஆக்ஷன். அப்பாவை காணோம். இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு நல்லா இருக்கா? இதெல்லாம் கொத்து போராட்டம் போட்டோன்றாரு. அது மாற்றம் தேவை அப்படின்னாரு. மாற்றம் என்ன மாற்றம்? நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிறீங்க, உங்ககிட்ட இப்போ வந்திருக்கிறவங்களெல்லாம் எடுத்துருக்கீங்க. அவங்களாம் என்ன க்ளீன் பண்ணி சலவை பண்ணி வந்துட்டாங்களா உங்ககிட்ட? அவங்களாம் எவ்வளவு தவறு இருக்குது. அதனால் அவர் வந்து முதல்ல தான் நடிகன், அந்த சினிமாவில் நடித்த டயலாக் அதெல்லாம் மறந்துட்டு பொதுமக்கள் அவரை வந்து மாற்றம் தேவை என்று அவரை ஓட் பண்ணவங்க, அவங்களுக்கு அவர் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அமைச்சரை நீங்கள் தப்பு பண்ணான்றீங்க, ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் இப்போ அதை பற்றி என்ன பேசினார்? பழனி கோயிலாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும். கரூர் இப்போ அடுத்து நாங்கள் கேஸ் எங்கள் ரமேஷ் போட போகிறார். இப்போ அதில் கரூர் கேஸ்லேயும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நேற்று கோர்ட்டில்? இங்கேருந்து எவ்வளவு பேர் போனார்கள் அதுக்கு? ஏஜி, அடிஷ்னல் ஏஜி, சீனியர் கவுன்சில், அறநிலையத்துறையின் வக்கீல், இந்த மாதிரி 5 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க ஒரே இதுக்கு. அப்போ உங்கள் கேஸ் வீக்குன்னு தானே அர்த்தம்? கரெக்ட் மேடம். இன்னொரு விஷயம், WTL வி த லீடர்ஸ், அந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா வந்து இப்போது பொள்ளாச்சி மாநாடு நடைபெற்றது. அதில் வந்து அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார்.
முக்கியமாக பார்த்தா என் மதத்தை நான் வீட்டில் பூட்டி வைத்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ பிஜேபிக்காரங்களாம் நான் இந்து நான் இந்து நான் இந்துன்னு இப்போ பறைசாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு இந்த இந்து பாசமெல்லாம் திடீர்னு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த இந்து என்பதை வீட்டில் பூட்டி வைப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது தவறுன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? சரி, ஒன்று அவர்கிட்ட நான் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும் இதுக்கு. நீ நாலாவது வந்து எனக்கு வந்து என்னுடைய ஹிந்து என்பது எனக்கு எல்லாத்துலேயுமே வெள்ளை இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அதனால் ஒன்றும் அவர் இயக்கமாக ஆரம்பித்து அந்த மாதிரி பேசுகிறார். ஃபுல்லாக என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ன பேசினாலும் தவறு கண்டுபிடிப்பதற்கு என்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. அதில் வார் ரூம்ன்றாங்க அவர் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஈக்குவலாக ஒரு வார் ரூம் இங்கே இருக்குது பிஜேபிக்கு. நிச்சயமாக பிஜேபியா அவுட் சைடா என்னன்னு தெரியாது எனக்கு. அதில் 2 ரூபாய் உடன்பிறப்புன்னு அவங்கள சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும் இருக்காங்கன்னு தான் என்னோட இது. இதில் என்னோட இது என்னென்னா, நம்ம பிஜேபியை வளர்க்குறதுல இருக்கணும். அதில் பாதாளத்தில் ஹவு டு பிரிங் இட் அப். அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிந்து அந்த காலத்தில் ராஜாண்ணா இந்துத்துவனாலே ராஜாண்ணா தான். அவர் தான். பட் அந்த ராஜாண்ணாவே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே WTL. அதான் WTLன்றீங்க நீங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இதை பற்றியும் தம்பிக்கிட்ட பேசிட்டேன். எனக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார். தெரியும். அவர் 3 மாதம் அமெரிக்கா போகும்போது இவருக்கு ஏதாவது பொறுப்பு ராஜாண்ணா மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு, எவ்வளோ இது வச்சுருக்காரு எனக்கு தெரியும். என்னை பற்றி பேசச்சு கூட எங்கிட்ட அவர் சொல்கிறது, ராஜாண்ணாது ஐடியாலஜி குவெஸ்டனே பண்ண முடியாத ஒரு ஃபேத் இந்த ஐடியாலஜி, சச் அ லாயல் பர்சன் அப்படிங்கிறத திருப்பி எங்கிட்ட சொல்வார். அக்கா, உங்களோட பாதி ஸ்ட்ரென்த் இன் திஸ் கன்விக்ஷன் ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் யூஆர் ட்ராவலிங் வித் ராஜாண்ணா. அதை எப்போ பார் சொல்வார். அதை உங்களுக்கு நான் அதை ஒத்துக்கிறேன். இல்லை மேடம், அந்த ராஜா அவர்களை வந்து இப்போ தொடர்ந்து WTL வந்து விமர்சிக்கிட்டே இருக்காங்க. WTL நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலையை சுற்றி இருக்கும் நெருங்கிய கூட்டம். அதில் நான் அதை கூட கேட்டேன். அவர் ஒரு 10 பேரை சொன்னார் என்கிட்ட. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது பேசுங்க, எனக்கு விருப்பம் இல்லைக்கா. நிச்சயமாக நான் ரொம்ப இன்றைக்கும் எனக்கு ராஜாண்ணா ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவர் மூத்த இவர். என் கூட சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பேர் 7-8 பேரை சொன்னேன். அவங்க ஏதாவது போட்டிருந்தாங்கனாக்க நான் அவங்கள கண்டித்து ஓப்பனாக கூட இது பண்ணுவேன். போட்டிருக்கவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் அவர். பட் எல்லாமே நாங்கள் WTL சேர்ந்தவங்க தான் அப்படின்னு தான் பதிவே பண்ணுறோம். அதான் ஜி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ WTL நீங்கள் சொல்கிறீங்க, இதையே நான் திருப்பியும் சொல்கிறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டதுலேருந்து அங்கே எவ்வளவு பேர் அவர் வந்து ஒரு வார்த்தை யாரை பற்றியுமே பேசலை அவர். ஆனால் அவர் போன அன்னிலேருந்து இங்கே டார்கெட் அவர் தான். ஆனால் அண்ணாமலை வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த குழுவை சேர்ந்தவர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், நைனா நாகேந்திரன். இவங்க 4 பேர் தான் அந்த கட்சிக்கு அழிவுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி போட்டவங்களும் அண்ணாமலையை சுற்றி இருக்கிற யாராவது ஒரு அவர் சொல்கிற அந்த 5 பேர் 6 பேர் இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. அது கட்சியில் இருக்கிற நிறைய பிஜேபிலேயே இருக்கிறவங்களை கூட அதை வார் ரூம்னுட்டு இப்போ நான் சில பேர் சொல்ல முடியும், பட் நான் சொல்ல முடியாது. நான் அந்த வார் ரூம் மாதிரியே இந்த வார் ரூம் இருக்குது இங்கேயும். அதில் இது வந்து வேணும்ன்ட்டே இங்கேருந்து டார்கெட் பண்ண நான் சொல்லிட்டேன் இல்லையா 200 ரூபான்னு. இப்போ அண்ணாமலை கேட்குற மாதிரி அவரை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பேர் நான் நேற்று அவர் சொன்னப்புறம் தேடிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் கூட அவங்க இல்லை போட்டவங்க அதில். ஸோ இது 2 பக்கமுமே சேர்த்து வாரி இறைக்கிற மாதிரி இருக்குது. அதில் என்னோடது என்னென்னா, இது யார் ஆரம்பித்து வச்சாங்கன்றது 2 பக்கமுமே இதை வந்து தவறு நடந்திருக்கிறது. 2 பக்கத்துலேருந்தும் நான் எல்லாருமே என்னை வந்து என்னையே கேட்குறாங்க. இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு என்னையே, அங்கே போயிடுவாங்க. ஆமாம், எனக்கு அண்ணாமலை மேலே ரொம்ப மரியாதை தான். பட் உங்களை வந்து கவுன்சிலர் ஆக்கி அழுக பார்த்தது பிஜேபி தானே? பிஜேபி. ஆனால் இப்போ தலைவராக இருந்தது யார்? சரி, தலைவராக இருந்து நான் என்னோட இதுக்கும் வந்துடுறேன். இப்போ இந்த இஷ்யூ வந்ததுனால நான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே இந்த கட்சியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆமாம். எனக்கு வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அத்வானி, கல்யாண் சிங், அட்டல்ஜி, உமா பாரதி, இவங்களெல்லாம், சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, ராஜமாதா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இல கணேசன்ஜி, ராஜாண்ணா, இவங்களோட நெருங்கி சிபிஆர்ஜி, பொன்னார்ஜி நெருங்கி ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாரோடையுமே. எனக்கு வந்து இப்போது கவுன்சிலர் எலெக்ஷன் 2016 ஃபஸ்ட்டு இல கணேசன்ஜி பிரசிடெண்ட். அப்போ
மாவட்ட தலைவர் டால்ஃபின் ஸ்ரீதர், என்னுடைய மண்டல் தலைவர் குட்டி கணேஷ், வட்டத்தலைவர் மன்னைராமன், கேண்டிடேட்டா டி நகரில் நின்னவர் ராஜண்ணா. இவ்வளவு பேரும் உங்களுக்கே தெரியும் இவங்க எல்லாரையுமே. இவங்க நான் இதுக்கு முன்னாடி 2004, 2007, 98 இந்த மாதிரியெல்லாம் நான் வேலை செஞ்சதை பார்த்துட்டு தான் எனக்கு கூட தெரியாமல் அன்றைய மாநில தலைவர் 2016 இல கணேசன்ஜி, என்னுடைய வட்டத்தலைவர் ராமன், அவரோட ஸ்ட்ரீட்லேயே இருந்தார் அந்த போஸ்டல் காலனி, அவரோட வீட்டுக்கு போய் இல கணேசன்ஜி இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு உமானந்தன் இந்த வட்டத்துக்கு நான் பரிந்துரை வார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன், வாட் இஸ் யுவர் ஐடியான்னு அவரை கேட்டார். வட்ட தலைவராக அவ்வளவு மரியாதை கொடுத்து கேட்டார் அவர்கிட்ட. அவரும் ஆமாம் சார் நல்லா வேலை செய்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே யுனானிமஸாக, டால்ஃபின் ஸ்ரீ மாவட்ட தலைவராக இருக்கட்டும், ராஜாண்ணாவாக இருக்கட்டும், இவ்வளவு பேரும் எனக்கு தெரியாதப்போ, எனக்கு நிற்கிற ஐடியா கூட கிடையாதப்போ, அதில் இவங்கள்லாம் பரிந்துரைத்து ஒத்துக்கொண்டு நான் நல்லா வேலை செய்யணுன்றதுக்காக எனக்கு அளிக்கப்பட்டது. எனக்கு ஃபோன் பண்ணி குட்டி கணேஷ் தான் சொன்னார், உமா நாமினேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கோங்க. நான் மாட்டேன்னு அவர்கிட்ட, எனக்கு தேவையில்லை ஜி வேண்டாம் அப்படின்னு. சரி உமா நாங்கள் வேற யார், நான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி எனக்கு தேவையே இல்லைன்னப்போ, சரி உமா உன்னை டம்மி கேண்டிடேட்டாக போடுறோம், நீ ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துரு அப்படின்னார். சரி நானும் அதனால ஃபில் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது நான் தான் கேண்டிடேட்னு. ஃபில் பண்ணி எல்லாம் கொடுத்து எலெக்ஷன் நின்று போச்சு. அப்போ அதில் இவ்வளவு பேர் முன்னோடிகள் ரெக்கமெண்ட் பண்ணி நான் நல்லா வேலை செய்வோம் அந்த வார்டுலன்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. பட் உங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா, உங்கள் வீடு நுங்கம்பாக்கம், நீங்கள் அங்கே போட்டியிடாமல் ஏன் மாம்பழத்தில் உங்களுக்கு ஓட்டே இல்லாத ஒரு வட்டத்தில் ஏன் போட்டிடுறீங்கன்னா கேட்குறாங்க. நான் கேட்குறப்போ மோடிஜி கூட தான் அகமதாபாத்லேருந்து வாரணாசியில் நின்னர். இப்போ அந்த மாதிரி நான் நிறைய பேரை சொல்ல முடியுமே, இங்கேயே அவங்க தொகுதியை விட்டு இது பண்ணாங்க. இப்போது சென்ட்ரல் சென்னையில் நம்ம நிற்கல அப்போல்லாம். ஆமாம், இல கணேசன்ஜி சவுத் சென்னையில் நின்னர், அதனால் அவருக்காக வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தேன். டி நகரில் ராஜாண்ணா நின்னர், எனக்கு பழக்கப்பட்டவர்கள், அதுக்காக நான் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு. இல்லை உங்களுக்கு வந்து இந்த இடம் கொடுத்தது, இந்த சீட்டு கொடுத்தலாம் கருணாநிதி குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் தானே சொல்கிறாங்களா மேடம்? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு துர்கா ஸ்டாலினோட ஃப்ரெண்டு, அதுதான் கிச்சன் கேபினெட்டில் ஒருத்தர் அப்படின்னா. எனக்கு அந்த குடும்பத்தை தெரியும், நான் அதை மறைத்ததில்லை. எனக்கு ஒரு 30-40 வருட பழக்கம் இருக்குது. அப்படி எனக்கு சீட் வேணும்னா நான் அந்த பக்கம் போயிட்டு கேட்டிருந்தா கூட எனக்கு கொடுத்துருப்பாங்களோ என்னமோ, அந்த ஐடியா இல்லை. நான் சொல்ல வரேன், எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸ்டாலின் எனக்காகத்தான் வந்து இந்த சீட்டில் நிற்கல, வேற யாருக்கோ வீக்காக கேண்டிடேட்டை நிற்க வச்சார், எல்லாம் போகுது. இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கு. ஆமாம் இருக்குது. ஆமாம், இதை வந்து நான் காங்கிரஸ்க்கு இந்த சீட்டை கொடுத்தாங்க. ஆமாம், அப்படி வீக் கேண்டிடேட்டு கிச்சன் கேபினெட்டில் ஒருத்தங்க சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், எனக்கு ஒன்றும் இதில் உண்மை இல்லை, அவ்வளவுதான். இப்போவே அடுத்தே நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா இவ்வளோ நடந்ததுன்னு 2000 இதெல்லாம் என்ன நீங்கள் போட்ட பதிவில் கீழே வந்த கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கேள்வி. அதான் நானும் அதே தான். இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி இப்போ பதிலை போட்டு விட்டுட்டேன், ஏன்னா இதை நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணணும்னு, தவறு எங்குன்னுட்டு. இப்போ 2022 நிற்கச்ச அதுக்குள்ளே அந்த கட்சி நல்லா வளர்ந்துட்டுங்க. ஏன்னா நான் தினம் போய் மண்டல் தலைவர் ஆகிட்டார் ராமன்ஜி, மன்னைராமன். ஸோ நான் அவர் இன்னும் 2 பேர் தினம் நான் இங்கே வருவேன். சாயங்காலம் அங்கேருந்து தினம் மெம்பர்ஷிப் போவோம், ஓட்டர் செக் பண்ணுவோம். எலெக்ஷன் ராஜாண்ணா டி நகரில் இதுவானப்புறம் நின்று அண்ணா 19,000 ஓட்டு வாங்கினார் இல்லையா, அதும்போதே நான் குட்டி கணேஷ்க்கு அப்போ இன்சார்ஜ் ஆச்சுக்கிட்டு குட்டி கணேஷ்கிட்ட சொல்வேன், என்னோட இன்னொரு 10 பேரை கூட்டிகிட்டு வருவேன் மீதி ஏரியாலேருந்து. அந்த 10 பேரும் மாமலவாசிகள் இல்லை, என்னையும் சேர்த்து. நான் குட்டிக்கிட்ட என்ன சொல்வேன்னா, குட்டிஜி நீங்கள் ராஜாண்ணா நீங்களாம் எங்கே போகிறீங்களோ வேற எங்கேயா போய்க்குங்க, இந்த 10 ஸ்ட்ரீட்டு 12 ஸ்ட்ரீட் இந்த ஏரியாவில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எங்கள் ஹஸ்பண்டோட பேஷண்ட் இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம். அதனால் நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, வேறு எங்கேயாவது பார்த்துக்கோங்க, நான் இந்த 10 ஸ்ட்ரீட்டை நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம். வீடு வீடாக ஏறி இங்கே ஹையஸ்ட் வாங்கினோம் இல்லையா அந்த வாட்டியும். ஸோ அதுவும் முடிச்சு எல்லாம் பார்த்தப்புறம் தானே அந்த 2000 நிறுத்தினோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எலெக்ஷன் நிறுத்தினாங்க டிஎம்கே போட்டு. எனக்கு இந்த வார்டை கொடுத்துட்டு என்னை பற்றி இப்பொழுது ஒப்பாரி வைக்கும் ஜெஸ்ஸின்றவங்க, அந்த அம்மா அப்போ தான் கட்சிக்கே வந்தாங்க, டிஎம்கேல இருந்தவங்க, அவங்க 1000 உறுப்பினர் சேர்த்துருக்காங்க. ஆமாம், அதை பொன்னார் என்ன பண்ணார்ன்றதை நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பொன்னார் பழக்கம். ஒரு மீட்டிங்கில் பொன்னார் என்ன செய்தார் என்று நீங்கள் அவரிடம் கேட்கலாம், இல்லை வேறு யார்கிட்டயா கூட கேட்டால் தெரியும். அதில் அந்த அம்மா அப்போ கோட்டூர்புரத்தில் இருந்தாங்க, அந்த ஃபஸ்ட்டு டைம் நிற்கச்ச.
இங்கே அடுத்து இந்த 130 சைதாப்பேட்டில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க கோட்டூர்புரத்துலேருந்து சைதாப்பேட்டில் வந்து அவங்க அப்போ பண்ணாங்களே, நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து இங்கே வந்தேன்னா அந்த அம்மா கோட்டூர்புரத்துலேருந்து சைதாப்பேட்டில் தானே நின்னாங்க. அப்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் எங்கள் நாமினேஷனை ஃபில் பண்ணோம் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து. பட் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு இங்கே கட்சி வளர்ந்தப்புறம் 134 அந்த 2022 2016 ஆளே இல்லை நிற்க, 2022 இந்த வார்டுக்கு ஏன் இவ்வளோ போட்டி நிறுத்திட்டாங்க. அடுத்து நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்களே பிஜேபியில் பாலிட்டிக்ஸில் யூ நீட் காட்ஃபாதர். நான் அதை பர்சனலாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். வி நீட் காட்ஃபாதர். எனக்கு அந்த முறை அண்ணாமலை அவர்கள் தலைவர், ராஜாண்ணா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். என் வேலையை பார்த்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாட்டியே அவங்க எல்லாருமே இது பண்ணாங்கன்னுட்டு, என் பேரை சொன்னாங்கன்னுட்டு. அப்போது மாவட்ட தலைவர் காளிதாஸ் எங்கிட்ட காளிதாஸ் சொன்னது, அப்போது 3 பேரை நான் கொடுக்கணுமா, 1 2 3ன்னு உன் பேரை தான் ஒதுக்கி கொடுத்தேன் அப்படின்னார் அவர். இத்தனைக்கும் எனக்கும் காளிதாஸுக்கும் ரொம்ப வி நோ ஈச் அதர், தெரியும். அவரும் பழைய இவர் தெரியும். அவர் அப்புறம் மாவட்ட தலைவராக நான் கவுன்சிலராக தான் ரொம்ப க்ளோஸாக பழகினேன். அப்போது எனக்கு இவங்க வந்து அவ்வளவு தூரம் இந்த சீட் எனக்கு அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு போட்டாங்க. அப்போது ராஜாண்ணா எல்லாருமே உமா ஆனந்தன் நின்னா ஜெயிப்போம் பழைய மாமரத்தில் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் ரெக்கமெண்ட் பண்ணார் எனக்கு. அதில் அப்படி தான் கிடச்சி. ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சுக்கோங்க, நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் யூ நீட் காட்ஃபாதர், யூ நீட் ரெக்கமெண்டேஷன். இல்லை மேடம், உங்களுக்கு மாநில பொறுப்பு இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் எல்லாத்துக்குமே உண்டு. மாநில பேரண்ட் பாடியில் தரலன்ட்டு. பட் அண்ணாமலைக்கு வந்து உங்களுக்கு பல விஷயங்களும் உதவி இருக்காரு. ஏன் உங்களை பேரண்ட் பாடியில் அகாமடேட் பண்ணல? அவர் தான் மாநில தலைவராக இருந்தார். இதையும் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இத்தனை நாள் நான் சொன்னதில்லை, இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். பேரண்ட் பாடிக்கு எனக்கு ஒரு முக்கியமான பதவி என்கிட்ட அவர் சொன்னார், அக்கா உங்களுக்கு ஒரு நல்ல பதவி நான் டிசைட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட எஸ்ஆர் சேகர் பேசுவார் உங்களிடம் இதை பற்றி, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க இதுலேயும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எங்கிட்ட எஸ்ஆர் சேகர் பேசினார். தலைவர் பேசியிருக்கார் போல இருக்குமா, நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறேன், நீ ஆஃபீஸ்க்கு வா கமலாலயத்துக்கு, நம்ம 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நத்திங் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு நான் அண்ணாமலைக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி மீதி இலகணேசன்ஜி ஒரு பொன்னார்ஜி அவங்கக்கிட்டலாம் நான் பழகியிருக்கேன் நான். ஆனால் நான் அண்ணாமலையோட அவ்வளோ பழக்கம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட நான் வந்து ஆலய வழிபடுவோர் சங்கம் சார்பாக அவர் பிஜேபியில் சேர்றதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு. அவர் சாய் தீபக் எனக்கு பழக்கம், அட்வொகேட் சாய் தீபக் ஏற்கனவே. ஸோ அவர் தேஜஸ்வி சூர்யா இவங்கள வச்சு நாங்கள் ஆலய வழிபடுவோர் சங்கம் சார்பாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதா அர்த்தம். அதுக்காக நான் அவரிடம் பேசியிருந்தேன் ஃபோனில் அப்போ அவர்கிட்ட. மற்றபடி எனக்கு ரொம்ப அவர் தலைவரான பிறகு உடனே என்னோட எலெக்ஷனும் வந்துடுது. அதில் அண்ணாமலை அவர்களிடம் நான் நிறைய லிபர்ட்டி எடுத்துப்பேன். அவரிடம் நிறைய எல்லாருக்குமே என்னோட குணம் தெரியும், என்னோட குணம். இப்போ உங்ககிட்ட இன்னொன்று நான் சொல்ல முடியும். அந்த 22வது வருஷம் கவுன்சிலர் எலெக்ஷனில் என்னை இன்டர்வியூ பண்ணது பொன்னார்ஜியும் இன்னொருவரும். அந்த இன்னொருவர் வேறு கட்சியிலேன்னு வந்தவர், திராவிட கட்சியிலேருந்து. நான் உட்காரச்ச பொன்னார்ஜி சொல்கிறார், உமானந்தன் பழைய காரியகர்த்தா, அவங்க நல்லா வேலை செய்வாங்க, களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய பெண்மணி, ரொம்ப ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறவங்க அப்படின்னுட்டு. பட்டு என்னை இது பண்ணவர் இன்னொரு ஏதோலாம் கேட்டுட்டு, நீங்கள் தொடர்ந்து கட்சிக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் அதை சொல்ல வேண்டாம் சார், நான் 20 வருஷமாக அதே தான் பண்ணிகிட்ருக்கேன், 25 வருஷமாக அப்படி. அந்த மாதிரி நான் வந்து முகத்திற்கு நேர பேசக்கூடியவள் நான். அந்த மாதிரி அது எனக்கு நிறைய பேருக்கு அது கொஞ்சம் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது நிறைய பேருக்கு பிடிக்காம. ஒரே ஒரு கடைசி கேள்வி அதில் இருங்க, நான் இப்போ சொல்ல வரேன். அதுக்கு தான் அண்ணாமலை இதை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அண்ணாமலை தம்பியிடம் இதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு மெசேஜ், அண்ணாமலையோட நிறைய சண்டை போடுவேன் நான் அவர்கிட்ட. அவர் ஃபோன் எடுக்காட்டி வாட்ஸ்அப்பில் அவர்கிட்ட நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நான் அவரை விட அம்மா ஸ்தானம், அவர் பிள்ளை ஸ்தானம். ஆனால் எங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி லெவலில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை என்னை விட பெரியவர் மாதிரி, நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரியும் தான் இருக்கும் அந்த கான்வர்சேஷன் எல்லாம். நான் அவர்கிட்ட, அண்ணாமலை தம்பி, தமிழக பாஜகவில் அண்ணாமலை தம்பியால் செய்ய முடியாத ஒரு காரியம் அப்படின்னு, உமா ஆனந்துக்கு கட்சி பதவி தருவது அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஒத்துக்கிறேங்க அப்படின்னு பதில் அமைச்சார் எனக்கு. ஸோ தேர் வாஸ் சம் அதர் ஃபோர்ஸ் உங்களை வராமல் தடுப்பதற்கு
போஸ்ட் இருந்தது அதில். நான் இப்போ கூட நீங்கள் நினச்சா கூட எனக்கு இப்போவே எனக்கு இந்த போஸ்ட்டு கொடுத்ததுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் என்னை வந்து நீங்கள் வந்து கர்வம் பிடித்தவள், அகங்காரம் பிடித்தவள் அப்படி நினச்சிருந்தாலும் சரி, இப்போ எனக்கு ஆன்மீக பிரிவில் மாநில செயலாளர்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோடய லெவலுக்கு கம்மி தான். அதை நான் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னே சொன்னேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு ராஜாண்ணா இது பண்ண ராஜாண்ணா கிட்ட நான் சொன்னேன், அண்ணா இவ்வளவு வருஷம் கட்சி பதவி இல்லாமல் இருந்துட்டேன், எனக்கு ஏற்கனவே 70 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு 5 வருஷம் இருக்க போகிறேன்னா 2 வருஷம் இருக்க போகிறேன்னா 8 வருஷம் கட்சி பதவி இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னா அப்படின்னு சொன்னேன். பட் அண்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால அண்ணாவோட மனசை நோகடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிறிய போஸ்டிங்காக கொடுத்தாங்க அப்படின்னுட்டு இது பண்ணது. இதில் வந்து டு டெல் யூ ஃப்ராங்க்லி நான் வந்து எந்தவித இதுலேயும் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் அந்த ஆன்மீக பிரிவு தலைவருக்கு ராஜாண்ணாக்கு அடுத்து இந்த போஸ்ட் கிடைக்க இதற்கு உரியவள் என்றால் நான் தான். இதை நீங்கள் என்னோடய கர்வமாக எடுத்துக்கலாம், என்னோடய அகங்காரம்னு எடுத்துக்கலாம், என்னுடைய மண்டகர்வம் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அதுதான். கடைசி கேள்வி மேடம், உமா ஆனந்த் பிஜேபியை சேர்ந்தவரா இல்லது டபிள்யூடியில் இருக்கீங்களா? இப்போதைக்கு பிஜேபியில் இருக்கிறேன். அப்போ எதிர்காலத்தில் டபிள்யூடியில் போகலாம்? இருக்கலாம். கண்டிப்பாக. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். வணக்கம். தேங்க்யூ. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.